Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ப்ரோக்கோலி மசாலா. இத பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கோலி எடுத்துர்க்கேன். அதை சின்ன சின்ன பீஸலா சுத்தம் பண்ணி நல்ல சின்ன சின்ன பீஸலா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதை இப்போ நம்ம 2 கப் தண்ணி எடுத்து அதுல உப்பு மஞ்சள் சேர்த்து ப்ரோக்கோலி கட் பண்ணி வச்சிருந்த ப்ரோக்கோலியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் வேக விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதிலிருந்து ப்ரோக்கோலியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வெங்காயம் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து இருந்துச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் மிச்சம் இருக்கும், அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 தட்டின பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்குவோம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே இருக்கட்டும், இல்லைன்னா மிளகாப்பொடி கருகிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த ப்ரோக்கோலியையும் இதோடு சேர்த்து மசாலா அதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்குவோம், பரட்டி விட்டுக்குவோம். நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க, தேவைன்னா லேசாக தெளித்து விட்டுக்கலாம். அந்த இதில் அது வெந்துடும், ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ப்ரோக்கோலி மசாலா ரெடி. ரொம்ப சிம்பிளான இந்த ப்ரோக்கோலி மசாலாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.